சிறகடிக்க ஆசைன்னு எப்படியுமோ ரோகிணி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இந்த ஆன்டி வேற நம்மள இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா, விஜய் ஒவ்வொரு வேலை வச்சு ரோகிணிய எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடி நான் படுத்துற கொடுமை உனக்கு பிடிக்கலையா? நான் இதே மாதிரி தான் தனியாமே உனக்கு கொடுமைப்படுத்துவேன். பண்ற டார்ச்சர்ல நீயே இங்கேருந்து போகத்தான் போற அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு, அத்தை ஏன் அத்தை இந்த மாதிரி எல்லாம் ரோகிணிக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வாங்கப்ப. நீ எதுவும் பேசாத சரியா, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் நடந்துப்பேன்றாங்க. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நடக்கிறதே வேறன்றாங்க. நானும் பூனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்கேன்றாங்க. எங்கள் அப்பா அந்த ரோகிணி நினைக்கிற மாதிரி நல்லவ கிடையாது, அவளுக்கு இதெல்லாம் போதாது, இன்னுமே அவளுக்கு டார்ச்சரை கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி விஜய் மீனா கிட்ட சொல்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏதோ மீனா எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி, மீனாவால் தான் இவ்வளோ பிரச்சனைன்ற மாதிரி மீனா மேலே கோவமா இருக்காங்க நம்மளோட ரோகிணி. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.